அந்தந்த மதத்துல உள்ளவங்க கேட்பாங்க. அது மதத்தினுடைய விவகாரம் இல்லையா? இது சொல்றேன், இது வந்து ஒரு அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறோங்கிற பேர்ல சாட்டையால் அடித்துக் கொள்வது மத விவகாரம் தான். இப்ப எனக்குமே நான் என்னைக்காவது ஊதி வச்சு பார்த்திருக்கேன். யாராவது ஒருத்தர் ஊதி வச்சாருன்னா அடுத்த 1 மணி நேரத்துல எனக்கு அலர்ஜி ஆகி அந்த இடத்துல ஒரு கட்டி வந்து அந்த விபூதியில அந்த ஆமாங்க இல்ல உண்மைதான் வந்து நான் போய் இவங்களுக்கு எல்லாம் கவர்னர் பதவி இல்ல ரெண்டுமேவா இல்ல எப்படி? காமாட்சி திமுக மூத்த முன்னோடி தானே, திமுக பிஜேபி மூத்த முன்னோடி இல்ல அது பல கட்சி சேர்க்க வேண்டியது வரும். இல்ல அது வேண்டாம், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைங்க. யார் வந்தா என்னங்க, எங்களுக்கு நாங்க எங்க மக்கள் எங்களோட இருக்காங்க, மக்களோட நாங்க இருக்கோம். நீங்க தலைகீழா நின்று தண்ணி குடிச்சா கூட இறைவன் அது தண்ணி குடி. இப்ப உங்க கூட கூட்டணி கூட வர தயாரா இருக்கின்ற முறை எங்களோட கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இருந்தார். ஏற்கனவே எங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் வந்தால் நாங்கள் வெளியில் போய்விடுவோம் என்று சொன்னார்கள். சரி, எங்களுக்கு டாக்டரை காட்டிலும் எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் முக்கியம். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மற்றும் திமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி நாயுடு ஐயா இருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார், அந்த நடந்த பாலியல் விவகாரம் அண்ணா யூனிவர்சிட்டியில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிகள் கடுமையான அழுத்தங்களை கொடுத்துட்டு வராங்க. குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் இன்றைய தினம் சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அந்த போராட்டம் மட்டும் மன்மோகன் சிங் அவரோட மறைவையொட்டி தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இன்றைய தினம் அவரோட வீட்டு வாசலில் செஞ்ச சில விஷயங்கள், 8 சவுக்கடி வந்து அடிக்க வந்ததாகவும் 9வது மீண்டும் அவர் அடிக்க முன் வந்ததாக அவருடைய தொண்டர்கள் வந்து தடுத்து நிறுத்ததாக சொல்ல வரீங்க. இல்ல ஏன் இந்த அளவுக்கு வந்து தன்னை மாய்த்து கொண்டு ஏன் வந்து இப்படியான ஒரு கோரிக்கையை முன்வைக்க வேண்டும்? இப்ப இந்த நவீன காலத்துல நடைமுறையில இருக்கா? இந்த மொகரம் பண்டிகை வந்து கத்தி போட்டுக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியல? ஆமா. ஏன் இந்த காலத்துல அது ஏன் பண்டிகை கேட்பாங்க? அது எங்க மார்க்கத்து உள்ள உள் விவகாரத்துல கேட்பாங்க, அந்தந்த மதத்துல உள்ளவங்க கேட்பாங்க. அது மதத்தினுடைய விவகாரம் இல்லையா? இது சொல்றேன், இது வந்து ஒரு அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறோங்கிற பேர்ல சாட்டையால் அடித்துக் கொள்வது மத விவகாரம் தான். பல இந்து கோயில்கள்ல பல வந்து அது திருவிழாக்கள்ல வந்து செய்யலாம் சார், யாருமே ஆட்சேபனை பண்ண போறது இல்லை சார். இது திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குறோங்கிற பேர்ல ஏன் சார் இந்த மாதிரி? திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குற பேர்ல மக்கள் சாட்டை எடுக்க வேண்டும் என்பதுதான் இதோட உள்ள அர்த்தம். சாட்டை எடுத்து அவரா ஆட்சிக்கிறதுக்கா? மக்கள் தங்கள் கையில் சாட்டை எடுப்பார்கள் என்று எதிராளிகளுக்கு ஒரு சமிஞ்சையை காட்டுகிறார் அண்ணாமலை. அவ்வளவுதான். சூடு சொன்ன இல்லாம இருக்கிறீங்களே அப்படின்னு செருப்பு நான் வந்து அணிய மாட்டேன், திமுக ஆட்சி அகற்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் காலம் முழுக்க வந்து போட முடியாது செருப்பு அப்படின்றாரு. சரி, நல்லது தானே. ஏன் அவருக்கு செருப்பு போடணும்னு இவர் விரும்புறாரா? ஐயோ, காலம் முழுக்க அவர் செருப்பு போடணும், போட முடியாம பிரச்சனை, அவர் செருப்பு போடணுமே அப்படின்னு விரும்புறாரா ரகுபதி? ரகுபதியா யார் சொன்னது? ரகுபதி அவர்கள். சட்டத்துறையா? அதாவதுங்க, டேவிட் அம்பேத்கர் ஒருத்தர் இருந்தாருங்க, பிஎஸ்பி கட்சிக்காரங்க. அவர் சும்மா நான் உன கூட்டம் போடுவாரு தான், இந்திய அரசியல் சட்டம் மாயாவதி கட்சிராம அது இதுன்னு சொல்லுவாரு. ஒரு நாள் அவங்க அதிகாரி, அரசு சார்ந்த தான் அவங்க அதிகாரியா சும்மா உனக்கு கூட்டம் கேட்டா நாட்டுக்கு நான் உண்மையா சீஃப் மினிஸ்டர் ஆகுறியா, இப்போ வேலையை பாரியா அப்படின்னா உடனே அவர் எதுலேயே செருப்பு கட்டி விட்டு, நான் இந்த நாட்டின் முதல்வராக போதுதான் செருப்பு போடுவேன் அப்படின்னு சொன்ன வரலாறுலாம் எதுவுமே தமிழ்நாட்டில் விட்டுங்க. அதால அவர் சீஃப் மினிஸ்டர் வந்தாருங்களா? வந்தார். ஓ சரி சரி. அப்புறம் என்ன? சரி வந்தாருன்னு சார். என்ன இல்லை, நீங்க தானே சொன்னீங்க அவர் சீஃப் மினிஸ்டர் வந்தா அது மாதிரி நான் காலனி அணிய மாட்டேன்னு, அதனால அவர் காலனி அணிஞ்சாரு. நான் இந்த பாதையை உருவாக்குவேன், எனக்கு அப்புறம் வருவன்னு உருவாக்குவான்.
எனக்கு அப்புறம் ஒன்றும் உருவாக்குவாங்க. ஒரு நாள் நான் அடைந்து விட அடுத்த முனையே அதுக்காக தான். நீங்க நினைச்சீங்களா நீங்களாம் ஆட்சிக்கு வந்துருவீங்கன்னு? யார் சொன்னா ஆட்சிக்கு வருவோம்? இல்ல எதிர்கட்சிகள் லண்டன்ல வந்து இந்த பாலிடிக்ஸ் தான் ஒரு படிச்சுட்டு வந்தாரா அப்படின்லாம் கூட எதிர்கட்சிகள் விமர்சனம். இவங்க எல்லாம் எதிர்கட்சி என்ன வேணாலும் கிண்டல் பண்ணுவாங்க. அண்ணாமலை ஆட்டுக்குட்டியுமா வந்து அப்புறம் பார்த்தா ஒருவரை செய்கின்ற தொழிலை வைத்து இழிவுபடுத்துவது சனாதனம்னு இப்படி பேசுவாங்க. அதனால இவங்க பேசுற பேச்செல்லாம் ஒரு பேச்சா? இதெல்லாம் வந்து காசுக்காக வளைகிற நாக்குகள் அப்படிதான் இருக்கும். சரி ஐயா, இது வந்து ஒரு முன்மாதிரியாக மக்கள் எடுத்து மக்கள் விழிப்படைகிறதுக்காக தான் வந்து இப்படி செய்யறாரு. கவன ஈர்ப்பாவது கத்திரிக்கையாவது, அதாவது தான் பெரிய மனுஷனா காட்டிக்கணும். ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாட்டுல இருக்கங்கிறத தெரியப்படுத்தணும். ஏற்கனவே முருகன் வந்து இந்த மாதிரி முருகன் கோயில்களுக்கெல்லாம் வேலை எடுத்துட்டு போனாரு. இப்ப இவர் ஆறுபடை வீட்டுக்கு பிரயாணம் பண்ண போறாரு. அதனால எப்படியாவது இவருக்கு ஒரு கேபினட் மினிஸ்டரோ அல்லது ஒரு நம்ம அமைச்சரோ கிடைக்குங்கிற அந்த நப்பாசையில அண்ணாமலை தமிழகத்துல இருந்தா பிஜேபி வந்து வளர்ந்துரும், திமுக அழிஞ்சிரும். அதால எப்படியாவது பேசி ஒரு சீட்டை வாங்கி மேல கொடுத்து ஒரு அமைச்சர் வைக்கணும். நீங்களே ஏதாவது செட் பண்ணி விடுவீங்க போலுங்க. தயவு செஞ்சு அண்ணாமலைக்கு ஒரு மத்திய அமைச்சர் ஏதாவது கொடுங்க, ரொம்ப குறைச்சலா இருக்கு சாமி அப்படின்னு சொல்லுவீங்க போலுங்க. முருகன் வேலை எடுத்ததுனாலதான் அவருக்கு மத்திய அமைச்சர். நீங்க கூட தான் வேலை எடுத்தீங்க. நாங்க எங்க வேலை இல்ல. அப்போ அம்மையார் தமிழிசை அவர்கள் வந்து என்ன வேலை எடுத்தாங்க? அவங்களுக்கு வந்து ஆளுநர் பதவி எல்லாம் கிடைச்சிச்சு. அப்ப நீங்க எடுத்தீங்க இல்லையா? முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அண்ணன் சீமான் எடுத்தாரு. சீமான் தான் வந்து தொடர்ச்சியா எங்களோட பாட்டன் முப்பாட்டன் சொல்லி அந்த ட்ரெடிஷனை பேசிட்டு வர்றாரு. அதன் பிறகு பிஜேபியினுடைய எல்முருகன் அவர்கள் எடுத்தாரு. எல்முருகன் எடுத்ததுக்கு பிறகு நம்ம முதல்வர் எடுத்தாரு. சொல்றத கேளு. நாங்க வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்ச போதே மதுரையில முத திருப்பரங்குன்றத்துல அந்த முருகனுக்கு வேலை செஞ்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம யாருக்கு கொடுத்தீங்க? அதான் முருகனுக்கு கொடுத்தோம். முருகனுக்கு கொடுத்தீங்களா? அதான் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு. எல்முருகன்ல நாங்க மூப்பனாரை வச்சு மூப்பனார் தலைமையில தான் மூப்பனார் தான் கொஞ்சம் கொடுத்தாரு. நாங்க கொடுத்து போனேன். சரியா? அது மாதிரி திருச்செந்தூர் ஆறுபடை வீட்டுக்கும் நாங்க வேலை செஞ்சு கொடுத்தோம். முதல்ல இந்த கான்செப்டை கொண்டு வந்தது தமிழ் மாநில காங்கிரஸ் தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்சிகளும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்க. அதுல கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் சான்சஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுனால முருகன் வந்து பண்ணாரு. இப்ப முருகன் பண்ணதுனால அவருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சு. அடுத்து அண்ணாமலை தம்பி பண்ணுறாரு. அவருக்கு பேசக்கூடிய நீங்களாம் பகுத்தறி பேசக்கூடிய நீங்க நம்புறீங்களா? இத நான் எங்களுக்கு இது மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. சொல்றீங்க இதனாலதான் வந்து அவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு அவங்க நினைச்சுட்டு அவங்க பண்றாங்க. தம்பி, நீங்க எதையும் பரந்த நோக்கோட பாருங்க. ஒரு சின்ன அதான் கேட்டேன். அம்மையார் தமிழிசை அவர்கள் என்ன முருகனுக்கு காவடி தூக்குனாங்களா? என்ன பண்ணாங்க அவங்க? அவங்க கட்சியினுடைய அவங்களுடைய உழைப்பினுடைய எதிரொலியா அவங்களுக்கு வந்து ஆளுநர் பதவி கிடைச்சிச்சு இல்லையா? ஏன் வந்து உழைப்பினுடைய ஒரு பிரதிபலனா வந்து அது கிடைச்சிச்சுன்னு சொல்லக்கூடாது? நீங்க நற்சான்று எடுத்துக்கூடாது. பாரு, அவங்க உழைப்பு, சிபி ராதாகிருஷ்ணனுடைய உழைப்பு, அவங்க உழைப்பு, இவங்களுக்கு எல்லாம் கவர்னர் பதவி பிஜேபியா இல்ல ரெண்டுமேவா இல்ல எப்படி? காமாட்சி திமுக மூத்த முன்னோடி தானே? பல கட்சி சேர்க்க வேண்டியது வரும். இல்ல அது வேண்டாம். நான் உண்மையா சொல்றேன், நடந்த நிகழ்வுகளை நான் சொல்றேன். ஆகையினால பாரதிய ஜனதா கட்சியில இருக்கவங்க இறைவனை நம்பக்கூடியவங்க. நாங்க இறை நம்பிக்கை இல்லாதவங்க. அப்போ எங்க கட்சியில 90% இந்துக்கள். நீங்க இந்துக்கள்னா சாமியை கும்பிடுறானா? ஐயோ, இங்க பாரு, நாத்திக இந்துக்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இந்துங்கிறது வந்து சாமி கும்பிடுறவன் இல்ல. இந்துங்கிறவன் அது ஒரு மதம், இந்து மதம், அவ்வளவுதான். மதம்னா என்ன? அது மதம்னா என்னன்னா இந்துக்கள்ங்கிறது ஒரு மதம். முஸ்லிம்னா என்ன? அது ஒரு அல்லாஹ் கும்பிடுறாங்க. அவன் ப்ராஃபட் முகமது வந்து நாங்க வந்து 5 பூதங்களையும் நாங்க கும்பிடுறோம். கும்பிடுறீங்க இல்லையா? யாருன்னா சூரியன், சந்திரன், காற்று, தண்ணீர், பூமி, ஆகாயம், இவன் இந்த 5 பஞ்சபூதங்களை நாங்க பஞ்சபூதங்களை கும்பிடுவீங்க. நாங்க பஞ்சாமிர்தம் சாப்பிடுவோம், திருப்பதி லட்டும் சாப்பிடுவோம்.
எங்களுக்கு என்னங்க கழிவு இருக்கு, நாங்க எல்லாத்தையும் சாமி பிரசாதம் வச்சு அதை சாப்பிடுவோம். சாமி அப்படி பண்றது இவங்கதான் பார்ப்பாங்க. முஸ்லீம் தான் அவங்க கோயில் விபூதியோ அதையோ பூச மாட்டாங்க. நாங்க விபூதி கொடுத்தாலும் பூசுவோம், நாமம் கொடுத்தாலும் போடுவோம், பஞ்சாமம் யாருக்கு போடுவோம். ஒரு பூசாரி நம்முடைய அப்போது எதிர்கட்சியா இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வச்சு விடுறாங்க நெத்தியில, அத அழிச்சு விடுறாரு. இப்படி போட்ட உடனே அத கையில வாங்கிட்டு உடனே கீழே போடுறாரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இப்ப எனக்குமே நான் என்னைக்காவது ஊதி வச்சு பாத்திருக்கேன். யாராவது ஒருத்தர் உபதி வச்சாருன்னா அடுத்த 1 மணி நேரத்துல எனக்கு அலர்ஜி ஆகி அந்த இடத்துல ஒரு கட்டி வந்து அந்த விபூதியில அந்த ஆமாங்க. இல்ல உண்மைதான், நான் போய் சொல்லல, உண்மையிலேயே எனக்கு என்ன மாதிரி அவங்களுக்கு இருக்கலாம்ல. அதாவது இதுல அந்த காலத்துல எல்லாம் நாங்க இந்த ஹேர் டை பண்ணதுனால இந்த ஹேர் டை அடிக்கிறவங்களுக்கு மேக்சிமம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா கழுத்துல எல்லாம் இங்க தேய்க்கிறாங்களே, அது எப்படி? யாரு வாங்கிக்கிட்ட கழுத்துல கூட தேய்ச்சிருக்காங்க நம்ம முதல்வர். கழுத்துல தேய்க்கிறதுக்கும் இங்க வைக்கிறது புருவத்துக்கு இடையில வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. 2 கிலோமீட்டர் தூரம் இருக்குல்ல, அவர் சொல்றாருல. சரியா? இதுல இப்ப உனக்கு இல்ல சார், இப்ப அண்ணாமலை அவர்கள் இப்ப கடுமையான ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இந்த அண்ணாமலை இல்ல, இந்த மாதிரி 100 அண்ணாமலை வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட மாடல் ஆட்சியும் ஒழிக்க இயலாது. நாங்கள் இருக்கும் வரை ஆட்சி இருக்கும், ஆட்சி இருக்கும் வரை நாங்கள் இருப்போம். எடுத்திருக்காருயா, செருப்பு போட மாட்டேன் நீக்கிற வரைக்கும். ரோட்ல போறவங்க யாரு வேணாலும் சபதம் எடுக்கலாம், அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். அவருடைய கட்சி என்னுடைய வளர்ச்சிக்காக அவர் அதை செய்யறாரு, அதை நான் தப்புன்னு சொல்ல இயலாது. அவருடைய கட்சியை வளர்க்கணும், அதுக்காக அவர் அந்த மாதிரி வேலைகளை செய்யறாரு. ஏற்கனவே ஒரு அவருடைய வளர்ச்சிங்கிறது உங்களோட வீழ்ச்சி, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைங்க. யாரு வந்தா என்னங்க, எங்களுக்கு நாங்க எங்க மக்கள் எங்களோட இருக்காங்க, மக்களோட நாங்க இருக்கோம். நீங்க தலைகீழா நின்று தண்ணி குடிச்சா கூட இறைவன் அந்த தண்ணி குடிச்சாலுமே சார் அப்படி ஒரு நிலையில நீங்க தண்ணி குடிச்சா கூட எங்க ஆட்சியை மாத்த இயலாது. இல்ல அடுத்து இப்ப எடப்பாடியார் அவர்கள் 30ஆம் தேதி மாநில முழுக்க மாவட்ட தோறும் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஒரு பக்கம் எடப்பாடியாரும் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்திருக்காரு. 4 நாளைக்கு முன்னாடி கூட தான் 24, 25 தேதியிலயோ இவர் பண்ணாரு. நம்ம மாண்புமிகு முன்னாள் மாண்புமிகு அமைச்சர் ஜெயக்குமார் அன்புமணி அவங்க கூட தான் அமைச்சர் இல்லையா, அவரு முன்னாள் அமைச்சர் பண்ணார்ல. அந்த பயம் இருக்கட்டும். என்ன பயம்? பழைய பயம். என்ன பயம்? என்னங்க பயம்? இல்ல நீங்க தான் ஒரு அமைச்சர் ஆக்குனீங்க, ஒரு பழமொழி பண்ணிக்கோ, திங்கிறவள்ளையும் தான் தொண்டைக்கு கீழே போயிடுச்சுன்னா அது நரகல்ல. அதனால அவங்களுக்கு பதவி வாங்கி கொடுக்கறவள்ளையும் தான் திராவிட முன்னேற்ற வாங்கி கொடுத்த பின்னாடி அவர் என்டிஏல இருக்காரு. இப்ப முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு மரியாதையை செலுத்தும் பொழுது தலை குனிந்து வணங்கினாரு. ஆமா, அவர் கேபினட் மினிஸ்டரா வச்சு பக்கத்திலே வச்சு பாத்துக்கிட்டாருல, அதுக்குதான் அந்த நன்றி விசுவாசம் தான். எங்கள்கிட்ட அந்த விசுவாசம் இல்ல, அவ்வளவுதான். உங்கள்ட்ட மந்திரி பதவிக்கு ரெக்கமெண்ட் பண்ணி பரிந்துரை பண்ணி இங்க இருந்து நேரடியா போய் கலைஞர் இருந்து வாங்கி கொடுத்துட்டு வந்தாரு. அந்த விசுவாசம் இல்ல. கேக்குறாரு, பெரிய மனுஷன் கேக்குறாரு, நான் கோட்டைக்கு உன்னை பார்த்து உன்னை மனு கொடுக்கணுமா அப்படிங்கிறாரு. அதுக்குதான் நீங்க பழி தீர்க்கும் விதமா அவருக்கெல்லாம் நான் அவருக்கு சும்மா வேலையில அவருக்கு இப்படிதான் பேசிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லி உங்க முதல்ல பேசிட்டாரு. அவர் ஒரு மூத்தாது அரசியல்வாதி, மூத்தாளு இலையாளுங்கிறது நல்ல கண்ணு. அவங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் அரசியல். அப்ப எப்படியா வைகோவுக்கு ராஜ்யசபாவை கொடுத்துட்டு 4 எம்எல்ஏக்கெல்லாம் கொடுத்து அழகு பார்த்திருக்கீங்களே, அது எம்பி துரை வைகோ அவர்களுக்கு வேற. எங்களுடைய தலைமை என்ன முடிவு செஞ்சாலும் அந்த தலைமையும் ராமதாஸ் ஐயாவுக்கு ஒரு பார்வையும் வைகோ அவர்களுக்கு ஒரு பார்வைக்கு தான் என்னுடைய கேள்வி. ராமதாஸ் அவர்கள் மீது நாங்கள் நல்ல பார்வை தான் வைத்திருக்கிறோம், அவர்கள் தான் எங்கள் மீது கெட்ட பார்வை வைத்திருக்கிறார்கள். புரிஞ்சுக்கோங்க. இப்ப உங்க கூட கூட்டணி கூட வர தயாரா இருக்கின்ற முறை எங்களோட கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இருந்தார். ஏற்கனவே எங்களோட கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் வந்தால் நாங்கள் வெளியில் போய்விடுவோம் என்று சொன்னார்கள். எங்களுக்கு டாக்டரை காட்டிலும் எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் முக்கியம். ஆகவே விடுதலை சிறுத்தைகளை நாங்கள் வைத்துக்கொண்டோம். திரு மூர்த்தி சார், இந்த வழக்கினுடைய போக்கு இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க இப்போ அதுக்கு அப் டு டேட் நீங்க அப்டேட்டா இருப்பீங்க. இது சரியான பாதையில் தான் நீங்க மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? சரியான பாதையில் மூவ் ஆவதாக இருந்தால் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சூமோட்டோவா ஒரு வழக்கு எடுத்துக்கிறான்னு ஒரு பெட்டிஷன் போயிருக்காரு.
அதில் அவங்க பல அலிகேஷனை சொல்கிறாங்க. முதல் அலிகேஷன் வந்து அந்த செக்ஷன் 72 படி வந்து அந்த அடையாளங்களை வெளியிடுவது மிகப்பெரிய குற்றம், வெளியிடுவது மிகப்பெரிய குற்றம்லாம் அதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு 3 கேஸை வந்து அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. ஒன்று இந்த அண்ணா நகர், இன்னொன்று விருகம்பாக்கத்தில் நடந்த கேஸு, இன்னொன்று நம்ம கிருஷ்ணகிரியில் இருந்த ஒரு ரேப், சின்ன பசங்களை அபியூஸ் பண்ணது, அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இவன் வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவன் ஒரு அபிச்சுவல் அஃபெண்டர், அவன் மீது பல வழக்கு இருக்குதா வந்து எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் அவனை வந்து போலீஸ் வாட்ச் பண்ணலை? அப்போது இது வந்து தமிழக காவல்துறை இதில் வந்து மெத்தனமாக இருக்குது. அதால் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு பெண் நீதிபதி தலைமையிலான ஒரு குழுவை அமைச்சு நேரடியாக விசாரணை பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா இதை சிபிஐக்கு மாற்றிருங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை எழுவதன் நோக்கம். அப்போ இது சரியா விசாரணை செய்யப்படலை அப்படின்னா, ஏன்னா நம்ம விசாரணையில் பல முரண்களை நாம சாதாரண மக்களே பார்க்குறாங்க. இதுக்கு ஒரு அட்வொகேட் தான் சொல்லணும்லாம் இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல செய்தி வந்தப்போ பாலியல் கூட்டு பலாத்காரன்ற மாதிரி செய்தி மீடியாக்களில் வந்தது. சரி, மீடியாக்கள் எப்படி போட்டிருப்பாங்க? தரவுகள் படி தான் போட்டிருப்பாங்க. இல்ல போலீஸ் தரப்புல இருந்து ஏதாவது தகவல் கசிய விட்டு தானே வாங்கியிருப்பாங்க. அப்ப போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து குற்றவாளியை செக்யூர் பண்ணிட்டாங்க. ஒரு 3 மணி நேரத்துல நாங்க வந்து செக்யூர் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டோம், வேற யாரும் இதில் குற்றம் செயலில் ஈடுபடல, அவன் மட்டும் தான் அக்யூஸ். இந்த சம்பவத்துல அவன் மட்டும் தான் அக்யூஸ். என்னங்க சார் அப்படின்னு ஒரு பாட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சது. சார் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வருது. அது சார் உண்மையோ பொய்யோ, நான் என்ன சொல்றேன், ஒரு மிகப்பெரிய சம்பவம் நாட்டை ஒழுக்கி இருக்கிறது. அதை விட அங்க இருக்கிற படிக்கிற மாணவ மாணவிகளே அது வெகுவாக உளவியல் ரீதியாக பாதித்திருக்கிறது. அப்பேற்பட்ட சம்பவத்துல உடனடியா இவன் மட்டும்தான் அக்யூஸ்டு அப்படின்னு அதை முன்மொழிவுக்கு வந்திருக்க அவசியம் எங்க இருந்து வந்தது? அது மட்டும் இல்லாம அப்படியே திசை திருப்பி இவன் திமுகவா இல்லையான்ற டிபேட்டுக்குள்ள போய் அப்படி இப்படி வளைஞ்சு கிழிஞ்சு போறாங்க. அப்புறம் அந்த கட்டின போட்டோலாம் 2 போட்டோ வந்து அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க. அப்போ இவன் வந்து இப்போ அரசு தரப்புல என்ன சொல்றாங்க, இவன் இந்த மாதிரியான செயல்கள் செய்யக்கூடியவன் இல்லை, அவன் பல திருடுவான், ஆனா இந்த மாதிரியான அபியூசிங் வேலையெல்லாம் விமன் அபியூஸை பண்ண மாட்டான்ற மாதிரிலாம் இன்னைக்கு வந்து சர்டிஃபிகேட் தராங்கல்ல. அப்போ இது அவனை என்ன சொல்றாங்க, இது இவரோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அட்டெம்ப்ட் மாதிரி அவனை வந்து வெளியில கொண்டாடுறாங்கல்ல. மேபி அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு பெரிய ஒரு சிலர் வந்து இந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க படிக்கிறதுக்கு சில வேறு வகையான சில விஷயங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு காலம் அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்றதுக்காக இவங்க உள்ள போனானா, இல்லை அந்த சமயத்துல அவன் அடிக்கடி ரெகுலராக போய் வந்து அவன் வந்து இதை பண்ணானா அப்படின்னு ஒரு முழு தெரவு என்கொயரி மஸ்ட் இல்லை. அதை விட்டுட்டு நாம வந்து எடுத்தங்க ஒரே நாள்ல கேஸ் முடிச்சுட்டு இப்போ வந்து பல அலிகேஷன் வந்த பிறகு இல்லை நாங்க வந்து விசாரிக்கிறோம். நீங்க காவல்துறை சொல்லுவதற்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லுவதற்குமே ஒரு முரண்பாடு வருது இல்லை. அப்போ இன்னைக்கு பலருக்கு சந்தேகம் வருது என்று சொன்னால் அது இந்த இன்வெஸ்டிகேஷன் உள்ள குறைபாடுகளின் வெளிப்பாடு தான். சந்தேகம் பார்வை என்பது ஒரு நியாயத்தன்மை கொண்டது தானே இருக்கு அப்படின்ற ஒரு வாதங்கள்லாம் முன்வச்சாரு. உண்மைதான், அதை வந்து நான் வந்து மறுப்பதற்கு இயலாது. உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய கருத்தும் காவல்துறை தம்பி உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட அவருக்கு தரவுகளின் அப்படி வந்து ஒரு அபிஷியல்ஸ் வந்து சும்மா இருங்க சார், கொஞ்சம் நான் பேசுறேன். பேசல, நான் வந்து இன்டர்ஃபைட் பண்ணேன். ஒண்ணும் தெரியாத மக்கள் கூப்பிட்டு இது பண்றாங்க ஃபர்ஸ்ட் போட மாதிரி சொல்றீங்க. சும்மா அப்படி எல்லாம் கம்யூனிட்டி பேஸ்ல வந்து அந்த எதை கொடுத்தாலும் படிச்சுவான்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி நீங்க தேவையில்லாம கம்யூனிட்டி எங்க வந்துச்சு? அந்த ஆளு ஹைலி குவாலிஃபைடு, அவரு புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்றது நோக்கம் ஒரு உயர்துறை அமைச்சர் எல்லாமே நேரடியா அவர் அங்க விசாரணைக்கு போவாரு. விசாரணை இருக்கவங்க விசாரணை அதிகாரிகள் கொடுப்பாங்க, அபிஷியல்ஸ் கொடுப்பாங்க. அபிஷியல்ஸ் கொடுக்கிற ரிப்போர்ட் வச்சுதான் கேட்க மாட்டாரு அவரு. அதெல்லாம் கேட்கதான் செய்வாங்க. அது கேட்டாங்க. அப்படியெல்லாம் நான் சொல்லல, எவனா ஒருத்தி எழுதி கொடுத்தான்னு சொல்ல. யாரோ ஒருத்தர் இல்ல வைஸ் சான்சலர் கொடுக்கணும், இல்லன்னா அந்த டிபார்ட்மெண்ட் பிரின்சிபாலோ இல்ல ப்ரொஃபஸரோ கொடுக்கணும், இல்ல ரிஜிஸ்ட்ரார் கொடுக்கணும். சும்மா எல்லாரும் கொடுக்கறத வாங்கிட்டு எல்லாம் பேச அப்படி எல்லாம் யாரு பொறுப்பான ஆளு யாரு கொடுத்தாங்கிறத பார்த்து தான் பாப்பாங்க. அவருக்குன்னு ஒரு சொந்த மூலம் அவருக்குன்னு சொந்த மூலம் இருக்க போய் தான் இத அந்த ஆய்வு பண்ணி தான் பேசுறாரு அவரு. புரிஞ்சுக்கோங்க.
ரொம்ப ஓவரா கலாய்க்கிறீங்க. உங்க ஜாதிக்காரங்கிறதுனால என்ன வேணாலும் ஆமா, பேசலாம். நீங்க சொன்னீங்க நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கூட இந்த ஆளால தான் இப்படி ஆச்சு, அவர் தூக்கிட்டு சும்மா அப்படியெல்லாம் பேசாதீங்க. அவர் ரொம்ப தங்கமான ஆளு. ஏன் சார் இவரை வந்து ஒரு கேடயமா வச்சு திமுக அரசு வந்து நம்ம மறைக்க பார்க்கறதுக்கு மாதிரில சார் நீங்க வந்து சித்தரிக்க. ஆமா இல்ல இப்ப இவர் சொல்றாருல்ல, அப்ப அவங்க திறமையானவர்கள்லாம் கூத்தி மேல வச்சு அப்படிதான் நடக்கணும் தான் ஐயாவோட வாதம். அமைச்சர்கள் வந்து நேரடியா எந்த இதுலயும் போய் பார்க்க இயலாது. அமைச்சர்களுக்கு அங்க மேல் மட்டத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட தான் அவங்க ரிப்போர்ட் கேட்பாங்க. அவங்க கொடுக்குற அந்த தரவுகளின் அடிப்படையில அமைச்சர் அதை பதில் சொல்றாரு. அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் இந்த மாதிரி நபர்கள் எல்லாரும் வந்து இது தவறான செய்தி, இதுல இன்னும் விரிவான என்கொயரி வேணும், விளக்கங்கள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே அமைச்சர் என்ன பண்றாரு, அது என்னன்னு அவங்களுக்கு ரிட்டர்ன் அவங்களை கூப்பிட்டு இது எப்படி நீங்க அதுக்குள்ள இந்த மாதிரி தரவை கொடுத்தீங்க, அது என்னங்கிறத முழுமையா விசாரணை பண்ணி எனக்கு சரியான ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இது கல்வித்துறை அமைச்சருடைய ரிப்போர்ட். காவல்துறையில இது எப்படி இப்ப எஃப்ஐஆர் வந்து ஒரு பெண் மீது போடப்பட்ட இந்த இது வந்து எப்படி வெளியாச்சுன்னு சொல்லி அவர் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் உள்துறை செயலாளர் அவர் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த கமிஷனர் கேட்டிருக்காங்க. கமிஷனர் ஸ்டேஷன்ல கேட்டு அவர் நேற்று ஒரு அறிக்கை விட்டாரு, இது வந்து நெட்ல இருக்கும்போது ஏதோ லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி. அதை நம்ம ஏத்துக்க முடியாது. அது அவங்க வந்து இது யாரு என்ன ஏதுங்கிறதுல அவங்க அநேகமா சிலர் டெக்னிக்கல் எரர்ன்றாங்க, சிலர் வந்து ஹியூமன் எரர் தான் இருந்திருக்கும் அப்படிதான் சொல்றாரு. இவரு அதான் சொல்றாரு, கமிஷனரும் அதான் சொல்றாரு. அது என்னங்கிறத வந்து நமக்கு எல்லாம் முழு மூச்சா என்னங்கிறத விரிவான அறிக்கை இல்ல. அப்ப இது முழுக்க முழுக்க இந்த விவகாரத்துல வந்து காவல்துறையினுடைய மெத்தன போக்கு அல்லது இந்த ஃபெயிலியரை தானே சார் இது வந்து தம்பி. நீங்க விசாரணைகள் ஓட்டைன்னு கூட அவர் சொல்றாருல, அப்படி கூட இருக்கட்டும். ஆனா நடந்த நிகழ்வுக்கு அவனை வந்து செக்யூர் பண்ணிருக்கு. இதுல இன்னும் சில குற்றவாளிகள் எல்லாம் இருப்பதாகவும் இப்ப மூர்த்தி கூட பேசுறாரு. அதுவும் இருந்ததுன்னா அதுவும் டீப்பா விசாரணை பண்ணுவாங்க. விசாரணை பண்ணி அந்த விசாரணையினுடைய அடிப்படையில யாரெல்லாம் இதுல இன்வால்வோ அவங்களை எல்லாம் கைது செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இதுல வந்து சுவமோட்டாவா இன்னைக்கு ஒரு அம்மா வர நீ போட்டு இன்னைக்கு 2 மணிக்கு அந்த கேஸ் வந்திருக்கும். அதனுடைய ரிப்போர்ட் நம்ம மூர்த்திகிட்ட கேட்டாதான் தெரியும். கேளுங்க. ஓகே சார், இறுதியான பார்வை. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டை எப்பவுமே பரபரப்பான ஒரு அரசியலா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கிறார் அண்ணாமலை. இப்போ லண்டன்ல இருந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்படி ஆயிட்டாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லி விமர்சனம் வச்சிருக்காரு. முதல்ல அவர் வந்து அரசியல பரபரப்பா நாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம அலைவில் இருக்கணும் மாதிரி ஆனா உன்னா யாரையாவது விட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு அது அவங்க சொந்த கருத்து இவங்க சொந்த கருத்துன்னு ஏதாவது கதை விட்டுருந்தாரு. இன்னைக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் வந்த பிறகு அது பேசப்பட்டது. அடுத்து அண்ணாமலை போராட்டம் பேசப்படுது இல்லை. என்ன நம்மளை விட்டுட்டு எல்லாரும் அங்கே பேசுறா இங்கே பேசுறாங்கிற வருத்தத்துல அவர் அண்ணன் பேசுறாரு. அதெல்லாம் பேச எடுத்துக்காரு. ஒரு 2-3 நாள் இதெல்லாம் அடங்கின பிறகு ஏதாவது ஒன்று கலப்பாரு, மீடியாக்களுக்கு தீனி கிடைக்கும். ஓகே திரு காமச்சையா, இந்த விவகாரத்துல தார்மீக அடிப்படையில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்க வேண்டும் அல்லது இந்த வலியுறுத்தி இருக்க வேண்டும் முதல்வர் அவர்களுக்கு. ஆனால் இதுலயும் வந்து திமுகவை டிஃபெண்ட் பண்ற மாதிரி இருக்கு அவர். இல்ல சார் வந்தாங்க சார் எல்லாரும், அவரு நிறைய பேர் வந்தாங்க. இல்ல போராட்டங்களோ அது மாதிரி. அதுதான் சார், அதான் திமுகவில் இருக்க இந்த வாத்திய கோஷ்லாம் வந்தாங்க சார். வந்தவன் நேரம் இந்த மாதிரி சம்பவம் நேரம் ஐஐடி போயிட்டாங்க. அப்புறம் இப்ப அது ஐஐடி இல்லப்பா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படியே அண்ணாரி வளர்த்து போயிட்டாங்க. அதாவது ஒரு வெஞ்சன்ஸ் எந்த அளவுக்கு மூர்த்தி மனசுல இல்ல இது வெகுஜன மக்கள் மத்தியில எப்படி போன்னு பாப்போம். இல்ல இவருக்கு இந்த அளவுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் வர வேண்டியது என்ன? அவர் திரும்ப வந்து அவர் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக யார் சொன்னா? பாலகிருஷ்ணன் என்ன பேசியிருக்காரு தெரியுமா உனக்கு? இன்னைக்கு என்ன பேசினாரா? எங்க வெளுத்து வாங்கியிருக்காரு. திமுக அரசை பத்தியும் ஆட்சியை பத்தியும் காவல்துறையை பத்தியும் ரொம்ப தவறாக பேசியிருக்காரு. ரொம்ப பேசியிருக்காரு. அதெல்லாம் பாரு, இன்னைக்கு பாலகிருஷ்ணனுடைய ஸ்பீச்ச பாரு. அதை பாருன்னு சொல்லிட்டேன், கேட்டுட்டு அப்புறம் பேசு. சும்மா ஏதோ கதை விட்டுட்டு இருக்கு. சும்மா தொடர்ச்சின்னு போன்றாங்கல்ல அந்த மாதிரி. ஐயா இல்ல அவரும் உங்க கட்சியில தான் இருக்காரு. எப்படிங்க ஐயா? கூட்டணியில இருந்தாக்க தவறுகள் யாரு பண்ணாலுமே தவறு தான்ப்பா. நாங்க வந்து தவறு செய்து விட்டா ஒப்புக்கொள்கிறீங்க. நாங்க தவறு செய்யவே இல்லை. நாங்க என்ன தவறு பண்ணோம்? கூட்டணியில இருந்தா தவறுதான் தவறை சுட்டி காட்டுவாங்க. நாங்க தவறை பண்ணாத போது எங்க தவறை யாரும் சுட்டி காட்டுவாங்க. பாலகிருஷ்ணன் சும்மா சொல்றாரோ? பாலகிருஷ்ணன் சும்மா சொல்றாரோ ஆடிட்டு சொன்னாங்க? பாலகிருஷ்ணன் தான் கேட்கணும். விவரம் பேசுறாரோ? அது விவரம். அவர் பயங்கர உலகம் வேகத்தனம். நான் அந்த காலத்திலேயே நாங்க
அங்க நானும் அவரும் டிபேட்ல உட்காந்துருக்கோம். சும்மா இருங்க. வேணும்னு பேசுறாரோ அவருடைய சூழ்நிலைங்க, ஒரு கட்சியினுடைய தலைவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அரசியல் பண்றாங்க. அப்போ ஆமாங்க, அரசியல் தான் பண்றாரு. அப்ப இந்த மக்களுக்கு உண்மையா அவர் நிக்கல, அது எனக்கு தெரியாதுங்க. மக்களுக்கு நிக்கிறாரா மனமாற்றம் பண்றாராங்கிறது எங்களுக்கு தெரியாது. அவர் பேசியிருக்காரு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். உங்களுக்கு என்னன்னு தெரியும், அவ்வளவுதான் எங்களுக்கு என்ன தெரியும். காசு வந்து கல்லால போட தெரியும். ஆமா, இப்போ சாம்சங் ஊழியர்கள் போராட்டத்துல பார்த்தோம், கம்யூனிஸ்ட் தோழர்களும் சரி விசிகாவும் சரி அந்த மக்கள் கூட நின்று போராடினாங்க. அது மாதிரி 12 மணி நேரம் வேலை போராடி புடி குத்துறாங்களா சாம்சங்க்கு? இல்ல மக்கள் பக்கம் நின்னாங்க. கேமரா எடுத்துன்னு போய் சாம்சங் ஊழியர்கிட்ட என்னன்னு கேளுங்க. அவன் கண்ணாவன் 12 மணி நேரம் வேலை இந்த மசோதாவுக்கும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி விசிகாவும் சரி எதிர்ப்பு தெரிவிச்சு மக்கள் கூட இருந்தாங்க. ஆனால் பல்வேறு பெரும்பான்மை விஷயங்கள்ல வந்து மக்களுக்கு எதிரான செயல்கள் வந்து சட்டங்களா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து திமுக டிஃபென்ஸ் செய்யற மாதிரிலாம் இருக்கு. அப்படி எல்லாம் கிடையாது, அதெல்லாம் நியாயமா நேர்மையா தான். இப்ப இந்த விவகாரத்துல மக்கள் கூட நின்று திரும்ப அவங்க மக்களோட தான் நிக்கிறாரு. அவருடைய மக்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்கணும். திமுக என்னத்துக்கு போராட்டம்? திமுக மக்களோட நிற்கிறார். எதுக்கு போராட்டம்? திமுக மக்களோட இருக்கிறார். அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும், அவர் சொல்றதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தா காலம் விடிஞ்சாது. சரி, புரியுதா? நேரம் அண்ணா, பெரியார், காமராஜர் அவங்க வந்து சொன்னதான் பதில் சொல்றாரு. கலைஞர் கூட சொல்ல மாட்டாரு. அதாவது மூர்த்திக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த 2 நாளா பேச்சு வார்த்தைகளே சரியில்லை. ஏதோ ஒன்ன கடிச்சிட்டு ஏதோ ஒன்ன பேசுறாரு. சரியா? ஆகையினால எதை கடிச்சிட்டு எதை பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா, அதெல்லாம் நான் சொல்ல இயலாது. சோ ஆகையினால நம்ம வந்து வெகு மக்களின் உணர்வுகளுக்கு ஒரு வெகு மக்கள் உணர்வுகளை பாதிக்கிற விஷயத்துல கூட நீங்க இப்படி ஊப்பியா இருந்தீங்கன்னா பண்ணாங்க. நாங்க ஒண்ணு அப்படி இல்ல சார். உடன்பிறப்பு நாங்க வந்து அப்படி எல்லாம் இல்ல சார். நாங்க வந்து மக்களின் சேவையே மகேசன் சேவைன்னு எங்களுக்கு அண்ணா மக்கள் தான். மக்கள் தான் மகேசன், மக்கள் பக்கம் தான் நாங்க, மக்களுக்காகத்தான் நாங்க. புரிஞ்சுக்கோங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த மாணவிக்கு நீதி கிடைக்குமா, இது போன்ற வன்முறை சம்பவங்கள் இனி வரக்கூடிய காலங்களிலே தவிர்க்கப்படுமா, அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்குமா என்று. ரொம்ப நன்றி உங்களுடைய பொன்னான கருத்துக்களை எங்கள்கிட்ட பகிர்ந்தமைக்கு.